காலம்னு சொல்லலாம். ஆடியாடங்கும் வாழ்க்கையடா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக ஏமகால தூதனுடைய பாதிப்புகளால் உடலாலும் மனதாலும் வேதனையும் துயரங்களும் உன் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு சொன்னா வருத்தப்படுவியா? ஒரு பாட்டு பாடின நீ கேட்டியா? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நீளமே சொந்தமடா. நீ வந்தோன்னு அந்த பாட்டை பாடினே. அதனால் ஏமகால தூதன் 3 ஆண்டு காலங்களாக உன் வீட்டு வாசலையும் உன் வாசல் பின் வாசல் முகப்பு 3 இடங்களில் நிற்கிறான். விலக முடியுமா என்று கேட்டேன். இல்லை, என் தேவை இங்கு இருக்கிறது, எடுக்காமல் போக மாட்டேன் என்று உரைக்கிறான். காலம் சொல்லலாம். எல்லாரும் கண்ணுக்கு தெரியுதாங்க. உன் பையன் அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான்ப்பா. நான் அரசு உத்தியோகத்துக்கு போக போறான்னு சொல்லுறேன், போயிட்டாம்னு நான் சொல்லலை. அந்த வேலையை வாங்கித்தாரேன். அவன் மனதில் இப்போ உற்சாகம் இல்லாமல் மைண்ட் அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கிறான். நம்ம சொல்கிறத கேட்காம அவன் மண்டையவே ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மனதை திருப்பி தெளிவான வழியில் உருவாக்கி அவனை வேலையில் போய் உட்கார வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா உற்சாகப்படுத்து. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அவன் மனசு எழுச்சியாகும். தொடர்ந்து அவனுடைய உத்தியோகத்தை நாடுவான். அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு அதே மாதிரி பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைச்சு தரணும் கேட்டு வந்த பெண்ணடியாள் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? நீ வா. கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். பையனுடைய ஜாதகம் எங்க இருக்கு? வெளிப்படத்தில் கண்ணுக்கு பக்கத்தில் மச்சம் இருக்கா பையனுக்கு? உங்க பையனுக்கு வெளிப்படலத்தில் மச்சம் இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. என்னத்தை நான் சொல்ல வா. 3 ஜாதகம் வருது. ஒன்று ரஜு பொருத்தம் இல்லை, இன்னொன்று 7 பொருத்தம் தான் இருக்குது. ரஜு பொருத்தம் உள்ள கல்யாணத்தை நம்ம முடிச்சுருவோம். ஆவணிக்குள்ளே பூமாலை தொடுத்து பொன்மாலை வழங்கி மணமாலை கொடுத்து மங்களமாக வாழ வச்சா போதும்லா. முந்தைய எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயித்தாரேன். வேற இந்த வருஷம் வேலையும் கிடைச்சிடும். நல்லா இரு மகளே. சாப்பாடை முடிச்சு சந்தோஷமாக ஊருக்கு போங்க. வாமா. அதிசயம் காண்பார் நாளை உலகினுக்கு இங்கே யார் மாற்றுவார்? ஆசையே அலை போலே நோர்தரம் நாமெல்லாதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. என்ன படிச்சிருக்கான் தம்பி? அவன் 10ஆவது படிச்சுட்டு டிகிரி படித்தவன் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறானே, தப்பு இல்லையே. காலில் வந்துட்டு வா. வாமா. அவனுக்கு தொழில் அமையும். அவனுடைய படிப்புக்கு தகுந்தால் போல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது. அந்த முயற்சியை செய்து அவனுக்கு அந்த வேலையை வாங்கி தந்தால் போதுமா? என்ன வேறு என்ன செய்யணும்? வீடு வந்துடும். ஆனால் இவனுக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான். என்ன செய்யலாம்? பண்ணுற மாதிரி பார்க்கணுமோ? அவன் பார்க்குறத நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுருவான். இந்த அப்படி சந்தோஷமாக நடக்கும், வெற்றியாக நடக்கும். உன் பிள்ளை உயர்ந்தோங்கி வாழலாம். அங்கே நிற்கும் போது உன்னை கூப்பிட்டு கேட்டேன், உன் புருஷன் என்ன செய்தான், எங்கே இருக்கான்னு கேட்டேன். என்னத்துக்கு நம்மளை இப்படி கேட்குறாரு? அப்படியா? கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மண்டையை திருத்தி கொண்டு வந்து இங்கே விழ வைக்க போ. எங்கேருந்து கேட்டாலும் ஒரு காரணம் வச்சுருப்பேன்.
உடம்புல ஒரு பக்கம் வலி வேதனை யாருக்கு யாருக்கு எந்த பக்கம்? கரெக்ட். கால் யாருமா? யார் யாது? உன் துணைவி யார்? வரலாம். அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சேன், சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாய. ஜெய் ஜடாமுனி, ஜெய் ஜடாமுனி. என்னப்பா முனீஸ்வரன் வராரு? உங்கள் ஊர் எல்லையில் போன உடனே அவரை வலது பக்கம் பார்க்காம அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாது. அதாவது கால் வந்துட்டுவாங்க. ஜெய் ஜடாமுனி, ஜெய் ஜடாமுனி. வரலாம். கொட்டாவியாக வருது உங்கள் வீட்டுக்குள்ள. சாய் மகாலட்சுமி கடாட்சமே இல்லை. உழைக்கிற முதல்லாம் வீட்டில் தங்க மாட்டுது. மனவேதனையும் தொழில் நஷ்டமும் பிள்ளைகளுக்குள்ள போட்டியும் பொறாமையும் சூழ்ந்துருச்சு. என்ன செய்யணும் உங்களுக்கு? இந்த தொழிலை நான் வளப்படுத்தி தந்துடுறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷமாக ஆக்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. யாரு யாரு? சின்ன பொண்ணு சேதல செம்பதற்கு போத என் கண்ணே ஞாம் ஞாம். காற்றுல என்ன இயர்போன் வச்சுருப்பானா? பையன் சொன்னபடி கேட்க மாட்டான். அவன் ஒரு லட்சியத்தில் இருந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பெண் மீது மனம் பற்றுடையவனாக இருக்கிறான். அவள்கிட்ட விடுதலை ஆகிறத வரை உங்களை பெருசாக நினைக்க மாட்டான். ஏன் கடவுளையே பெருசாக நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு மன வலிமையோடு இருக்கான். என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய அவனுக்கு செட்டப் பண்ணிடுவோமா வேண்டாமா? மாற்றி கொடுத்துருவோமா? கால் வந்துட்டுவான். இல்லை இருக்கே நம்மளும் அப்படி தான் முக்கியா. சே இதுவரை போகலங்கிட்டு. ஆதாரம் உன் பையனை மாற்றிடுவோம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை வந்து பாருங்கள். ஜெயிச்சு தரேன், பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன். இந்தா வேறு என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை நல்லா ஆக்கி தரேன். செல்வமாக இருக்க வைக்க பக்கத்தில். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு ஈரோடு கோயம்புத்தூருக்கு இவ்வளோ உத்தரவு இருக்குங்களா? ஈரோடாப்பா? அப்படியா? ஈரோடா? எங்கே இருந்தார் இவர்? ஈரோடு. நீங்கள் அண்ணாச்சி நீங்கள் ஈரோடா? ஈரோடு தான் நான் வர சொல்கிறேன். ஈரோடு ஒன்று. இருமா. தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை பற்றி காட்டுவது யார்? வாங்க. என்ன செய்து உன் பிள்ளை? கால் வந்துட்டு வா. அதான் வளர்ச்சியை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். உன்னையும் வளர்ச்சினாக்கில் உலக வாழ்க்கை வளர்ச்சி இல்லை, பிரைன் என்கரேஜ்மெண்ட். இந்த வார்த்தையை சொன்னால் நாங்கள் ஒரு தொடர்பு இருக்குமா இருக்காதா? அண்ணா நீங்கள் அரைகுறையாக காலில் விடுதீங்க, ஒரு மனதோடு காலில் விடுங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக வரலாம். ரெண்டு பேரும் ஒன்று போல உட்காரலாம். பக்கத்தில் வந்து உட்கார. மூன்று முக்கு சாலை. அதில் இடது பக்கம் போனால் உங்களுடைய ஊருக்குள்ளே இறங்கணும். நேராக போனால் ஒரு ஊர், இந்த பக்கம் அந்த ஊர், இப்படி போனால் உங்கள் ஊர். அந்த எல்லைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் விவசாய இடங்கள் தெரியுது. இருக்கா விவசாய இடங்கள்? அந்த இடங்களை தாண்டி போகும்பொழுது நான் கருப்பசாமி அங்கே வாரேனா? கருப்பராயன்
இருக்கனா? உன் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். எதிர்பாராம மூளையில் வந்து நரம்பியலிலேயோ வளர்ச்சியிலேயோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா. இந்த வளர்ச்சி போக போக மாறும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது மாறும் மாறாதுங்கிறத தெளிவு எங்களுக்கு கிடைக்கலையே ஐயா. நாங்களும் எவ்வளவோ முயற்சி, எங்கள் அறிவுக்கு எட்டுன மட்டும், தொலைக்கு எட்டுன மட்டும் நாங்கள் போய் பார்க்கோம். ஆனால் எங்களுக்கு தெளிவு கிடைக்கல, ஒரு மாற்றமும் கிடைக்கல. இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, மாறுமா? இது எந்த தலைவிதியில் வந்துச்சோ, ரொம்ப வேதனையாக இருக்குது, வெளியில் தலைகாட்ட முடியலையே கருப்பசாமி அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு என்னை பார்க்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம், யாரை பற்றியும் கவலை இல்லை. அறுவை சிகிச்சையின் மூலமாக அது சரியாகாது. மாத்திரை மருந்துகளை கொடுத்து மூளைக்கு ஓய்வு கொடுத்தால் சீராகும் என்று மாத்திரைகளை சாப்பிட்டு பார்த்தாலும் தூக்கமும் வரமாட்டுக்கு, படுக்கையும் ஏற்பட மாட்டேங்குது. எதிர்பார்க்காமல் எந்திரிச்சு உலாவுதல், எதிர்பார்க்காமல் பேசுவது, தன்னிச்சைப்படி நடத்துவது, கட்டுக்கடங்காத மனோநிலைகளோடு திரிவது, இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் நடக்கும். இந்த நிலைகளை அடக்கி நான் அமைதிப்படுத்தி தெளிவுபடுத்தி தந்தால் போதுமில்லா, வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். வரலாம் கருப்பசாமி. அப்பா வாங்க, பக்கத்தில் வாங்கப்பா. இன்று சாப்பாடை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை காலையில் போய் பார்த்து உன் பையன் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய். 8 சனிக்கிழமைகள் தீபம் போடு, வீட்டில் வெற்றி நடக்கும். மாற்றித்தாரேன். கருப்பசாமிக்கு மாறிடுவான், சந்தேகமே இல்லை. நல்லா இருக்கும். இந்தாப்பா கை நிறைய பணம், நல்லா சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. அதே ஈரோடு எல்லை, என் தொழிலும் என் கடனும் தீரணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. கடன்பட்டு மனவேதனை அடைந்தது. வாப்பா, திருநாமச் சுவையோடு சென்றலாடும் கூட்டத்தோடு என்னடா வண்டி வச்சிருக்கிறேன்? சரி, கால் வந்துட்டு வா. வண்டி வாகன தொழில் பார்க்கையா நீ? அப்போ வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வா, என்ன வேணும்? சாமி, கோர்ட்டு கேஸ் நடந்தது. அது நான் ஒரு தவறு செய்யாமல் என்னை கொண்டு போய் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீடும் கட்ட கண்ணை மூடு. கடகால் மட்டும்தான் நிற்கிது. கண்ணை மூடுப்பா. இப்போதைக்கு உனக்கு காலத்துணைகள் சரியில்லாமல் இருக்குது. இனிமேல் உன்னை நான் வந்து அரெஸ்ட் பண்ணாமல் காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. அப்படியா? வண்டி வாகனம் சொந்தமான வழக்கில் உன்னை உள்ளதுக்கு போடுவாங்கடா. அதில் மாட்டாமல் உன்னை காப்பாற்றுறேன். நீ நேர்மையாக தான் இருக்கிறாய். வெற்றி உண்டு. உன் நேர்மைக்கு நான் பலன் தருவேன். சரி, என்ன பௌர்ணமிக்கு மோராளி என்னை வந்து பார். அம்மாவுக்கு கண்ணு கோளாறு இருக்குது சாமி, வயசாயிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அம்மாவுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். சந்தோஷமாக உண்மையை தான் சொல்லணும், பொய் பேசக்கூடாது. நல்லா. அதே ஈரோடு எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. உனக்கு என்னம்மா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. வடிவேல் முருகனை நினைத்தேன். வரலாம். பழனிமலை சன்னிதானத்துக்கு எதுவும் செய்யணுமா? பழனிமலை ஆண்டவனுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்காமா? முருகனுக்கு செய்யணும். வடிவேல் முருகனை நினைத்து செய்யணும். எங்கே இருக்காரு முருகப்பெருமான்? சரி, கால் வந்துட்டு வா. வடிவேல் முருகனை நினைத்து, என்ன சொன்ன? நினைத்து
எனக்கு என்ன சொன்னேன் வரலாம். நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும்? கண்ண முடிக்கா கொஞ்சம். சில வேளைகளில் பிராணன் முட்டுகிறது. மூச்சு சம்பந்தமான பிணி பிரச்சனை வருவது போல தோன்றுது. வீட்டுக்குள்ளே வந்து ஏதேனும் கண்டங்கள் ஏற்பட்டுமோங்கிற பயம் தோன்றுது. இந்த நிலைகளுக்கு ஏதோ செய்வனை கோளாறுகள் இருக்குன்னு உன் மனத்தில் பட்டிருக்கு. உண்மைதான், நீக்கி தாரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு, வேலை கிடைக்கும். பிள்ளைய பற்றி கேட்டு வந்துருக்குன்னு சொன்னதுக்கு அங்கேயே நின்றுக்கிட்டியே. பௌர்ணமிக்கு 3 நாள் வா. சரி, பௌர்ணமிக்கு 3 நாள் வா. பணம் வந்துட்டேன் கையில் பாரு. கத்தியா வாப்பா. எந்த ஊரே? காலில் வந்துட்டு வரலாம். வரலாம். என்னடா உன் பஸ் ஸ்டாண்டுக்கு இடதுபுறத்தில் கற்பூரத்தை கொளுத்தி வைக்காங்க என் முன்னால். நான் இருக்கேனே கருப்பசாமி. பஸ் ஸ்டாண்டுக்கு இடதுபுறத்தில் உள்ளே போனோன்னு ஒரு சின்ன கோயில், என் முன்னால் கற்பூரத்தை கொளுத்தி வைக்கிறானே. கற்பராயனா கற்பண்ண சாமின்னு ஒரு சாமி இருக்கேன். அதுலேருந்து உள்ளுக்கு போயிட்டா 17 கிலோமீட்டருக்கு அடுத்து போனால் கற்கை கண்டின்னு கர்நாடகா வந்துடும். வருதா? காலில் விட்டுருவான். என்ன இவனுக்கு பிரச்சனை? என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு தொழில் சம்மந்தமாக உனக்கு ஆவணி மாதம் வரை நீ அமைதிப்படுவாய். தொழில் அமைச்சு தரேன், வெற்றிகரமாக அமையும். பொறுமையாயிரு. பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார். கர்பதாமிக்கு லண்டன் மாநகர், லண்டன் காலில் வந்துட்டு வரணும். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளியினுடைய அருள் உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கு. ரெண்டே 3/4 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மனவேதனையும், பண நஷ்டம் சம்பந்தமான மனக்கோளாறும், உடல் சம்பந்தமான சந்தேக உணர்வுகளும் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளுக்கு மாந்திரிகத்தால் எந்த செயல்களும் நடக்கவில்லை. இது இயல்பால் கிரக சார்ந்த நிலைகளால் ஏற்பட்ட விளைவுகள். இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக முடியும் என்பது உண்மையாகிவிட்டது. 6 மாதங்களுக்குள்ள இந்த உடல்நிலையை குணமாக்கி அறுவை சிகிச்சை இல்லாமல், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுங்களா? வெற்றியாகித்தார். இந்த மகளுக்கு 2025க்குள் திருமண காலத்தை உருவாக்கி மங்களகரமாக என்னை நான் பார்க்க செஞ்சிருந்தேன். கால் வந்துட்டு வரலாம். வாமா, முன்னால் வந்து உட்கார். சாப்பிட பார்க்கலாம். சாப்பிடு. கண்ண மூடு. ஆள் மனமே திறப்பார். இந்தா, உன்னுடைய மன நினைவுகளிலிருந்து இந்த அலர்ச்சி வெளியேறிடுது. இன்னையிலிருந்து நீ சுபிட்சமாக இருப்பாய். வெற்றி உண்டு. இந்தாப்பா.
உன் தொழில் நினைத்தபடி ஒழுங்காக ஓங்காரமாக நடக்கும், நிறைந்த பணம் கிடைக்கும். தான் பூனை மீசை மூலிகை, மூக்கிரட்டை சாரணை, இவைகள்லாம் அவிச்சு கஷாயம் போட்டு குடிக்கணும். 48 நாள் கிரியாட்டின் பவர் குறைஞ்சிடும். பிறகு பேசலாம். திருவாரூர் திருவாரூர் இன்னும் 2 பேரும் நல்லா விழுந்துட்டு வாங்க. ஏற்கனவே வண்டியில் இருந்து நல்லா விழுந்திருக்கலா? ஏதாவது வண்டி வாகனத்திலிருந்து விழுந்தியாமா? கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஷாட் கொடுக்கலாம்னு நினச்சி அவரை வர வச்சதில் உனக்கு சரியான பாடம் புகட்டணும், அதனால் இவங்களை கிறங்க எடுக்கணும்னு நினச்சி இப்போ அவன் தகுந்த பதிலை உங்களுக்கு சொல்லலை. ஒரே கேள்வி, உன் மகன் அங்கே போய் வாழணுமா வேண்டாமா? அவன் மனத்தை நான் திருத்தி வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் மன தைரியத்தோடு இரு. ஒரே வழியாக போக வைக்கிறேன். இன்னும் 3 கவுன்சிலிங் இருக்குது. இந்த 3 கவுன்சிலிங்கில் நான் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். உனக்கு வேணும்ல? இருக்க வைப்பது என்னுடைய செயல். நல்லா அந்த காரணத்தை மெல்ல மெல்ல உணர வைக்கிறேன். இப்போ யாரையும் சொல்லி நீ அவங்கள குற்றவாளியாக நினச்சிடக்கூடாதுல்ல, அது நான் உண்மையை உணர்த்தி தரேன். மனப்பக்குவமாக இருந்தா. அதே திருவாரூர் எல்லை திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. இப்போதைக்கு அதை பற்றி பேசவே வேண்டாம். நீங்கள் மன அமைதியாக இருங்க. வேண்டாம், உட்காருங்க. நான் சொல்கிறேன், சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பௌர்ணமிக்கு வாங்க, சரியாயிரும். திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? வாமா. உங்களுக்கு திருவாரூரில் எந்த இடமா? ஆயிரம் பேர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கால் வந்துட்டு வா. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? இல்லையே, குதிரை போகலையே. கால் வந்துட்டு வா. இன்னொரு தினம் பார்ப்போம். உங்கள் ஸ்டாப்பில் இறங்கணுன்னு ஏதாவது ஒரு பேக்கரி ஷாப் இருக்கோ? உங்கள் ஊர் ஸ்டாப்பில் இறங்கணுன்னு பேக்கரி ஷாப் இருக்கா? காளியம்மன் கோயில் இருக்கா? காலில் வந்துட்டு உட்காரலாம். நீ தெரிந்த மன தெளிவா இல்லையே. உனக்கு என்ன வேணும்? நடக்காது. நீ ஏற்கனவே ரொம்ப மனம் தெளிவில்லாமல் இருக்க. கண்ண மூடி உட்கார் பார்ப்போம். அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாங்களே, எப்படி நீ பிரிஞ்சு போக சொல்ல முடியும்? கால் வந்துட்டு வா. எறும்பு கடிச்சிடும். முடியுமா? சரி, கரெக்ட். வா, வரலாம். உன் பிள்ளைய உன் இஷ்டப்படி வாழ வச்சு தந்தா போதுங்களா? இந்தா திருப்பி தாரேன், வேதனையை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு வந்து சேரு. அவ்வளோதான் பண்ணைக்கு உத்தரவு. வேலை வாய்ப்பு சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? மன்னார்குடி. தொழில் சம்மந்தம். என்னடா தம்பி? வா, கால் வந்துட்டு வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழ கடலும் அமர்ந்த நிலையும் வாழும் என்றே வா. 3 வருஷ காலமாக தொழிலாளர் நஷ்டமும் பண நஷ்டமும் ஏமாற்றமும் நடக்கும். இதில் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை புறக்கணிக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நேர காலங்கள் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கு. அதனால் அடுத்து ஒரு வேலையோ தொழிலையோ உருவாக்குவதற்கு எனக்கு வழி கிடைக்குமா கிடைக்காதா?
என்ன செய்தால் சரி வருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. போட்டுருக்காங்க, யார்கிட்ட போட்டுருக்காங்க? வேற என்னப்பா வேணும்? மனைவிக்கு தீராத நோய் பண்ண முடியல, கண்ண முடிக்கா மருந்து இல்லாத நோய் இருந்தது. ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா, அவளுக்கு மனசு சம்மந்தமான நோய் இருக்குது. அதே மாதிரி பிளட்டில் ஒரு சில செல்கள் இருந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சரியா? அதனால் அது வந்து மரணத்தோடு நிற்குமா, எழுப்பி வர வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில். அதனால தான் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமின்னு ஒரு பாட்டை நான் பாடி காட்டினேன். அவள் இருந்தும் வாழலாம், இல்லாமலும் வாழ முடியும். ஆனால் அவளுக்கு மரண கண்டம் இப்போதைக்கு இல்லை. கவலைப்படாமல் நீ தைரியமாக காப்பாற்றித்தார. கால் வந்துட்டு வா. கண்ணில் தெரியும் வண்ண காட்சி, கருத்தில் புரியும் இறைவன் சாட்சி. அப்படிதானே? வா, புரியுதுலா? இந்தா ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன், உன்னை வாழ வைக்கிறேன். தொழிலும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும், ஆனந்தமாக இருக்கும். கால் வந்துட்டு வாமா. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. வாப்பா, என்ன வேணும் தம்பி? பணத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்போ வரைக்கும் பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. அதிகமாக இருக்குது. கால் வந்துட்டு வா. எல்லாமே அப்படித்தான் இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? கண்ண மூடி உட்காருங்க. அந்த பணத்தை நான் திருப்பி உட்காந்து எதிக்க முடியலையாம்மா? கஷ்டமாக இருக்காம்மா? சரி சரி நில்லுக்காங்க. அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கி தரேன். இப்போ 1.25 ஆண்டுகள் தீராத கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கிற டாக்குமெண்டெல்லாம் கைவிட்டு போகணுங்கிற சூழ்நிலைகளில் இப்போ லாக் ஆகிருக்கீங்க. இன்னும் 6 மாத காலங்கள் இந்த சோதனை காலம் இருக்குது. அதுக்கு முன்னால் பணமும் வாங்கி தந்து உங்களுக்கு நிலையான தொழிலையும் உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு. பாமா கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. கும்பகோணம் பகுதி வலங்கை மாநகர். பாப்பா பௌர்ணமிக்கு வாங்க சார் பிடித்தார். என்ன 10ஆம் தேதி நீங்களும் வலங்கை தானா? நாச்சியார் வாங்க. கும்பகோணம் பகுதி தானே அது? தாயித்து அம்மா தாயித்து சில சந்தேகம் தீர்ந்து விடு. கால் விட்டுடலாம். இதில் வந்த தாயித்து சில சண்டாளர் வேலைகளை ஜனங்களின் மத்தியிலே தண்டோரம் போட வந்த தாயித்து. இன்னொருத்தர கால் விட்டுடா. தாயத்து நீ போட்டிருக்கியா? இதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் இருந்துச்சா? ம், கால் வந்துட்டு வா. உன் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னைய வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக உன்னை வசியம் பண்ணி உன் பணத்தெல்லாம் பிடுங்கி இன்றைக்கி அத்தனை பேரும் உன்னைய உதறி விட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதில் மாந்திரிகத்தால் சில தவறுகளை செய்து பிள்ளைகளுக்கு இடைஞ்சல்களும் மனநிலைகள் பாதிப்பையும் உருவாக்கி உடல்நிலை குறைகளையும் உருவாக்கி அந்த இடத்துல இருந்து இவன் விடுதலை ஆகக்கூடாது என்ற நிலைகளை உருவாக்கி வச்சிருக்கு. கால் வந்துடுவான். உன் வீட்டு எல்லையில் தென்பால் மூலையினுடைய வெளிப்பகுதியில் தகடும் சுடுகாட்டு சாம்பல் மண்ணும் ஓதி எறியப்பட்டது. இதில் ஒருவர் இணை பிரியாத மரணத்தை சந்தித்தவர்களும் உண்டு குடும்பத்தில். ஆனால் இப்போ உன்னுடைய உடல்நிலைகளில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு மறைமுகமாக இருக்கிறது நோயா அல்லது செய்வினை சொந்தமான கோளாறா
அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைமை இப்போ உனக்கு உருவாக்கி வச்சுருக்கு. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன்னை கடல் கடந்து போகவும் வச்சு சம்பாத்தியமும் பண்ணித்தாரேன், உன் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் மாற்றித்தாரேன். கால்